சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். ஆத்மார்த்த பக்தி அனுபவம். ஒரு உண்மையான ஐயப்ப பக்தரின் ஆத்மார்த்த அனுபவத்தை பற்றி அவரே சொல்கிறார். சற்றே எல்லோரும் கேளுங்கள். ஐயப்ப விரதமும் சபரிமலை யாத்திரையும் நான் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீக ஒழுக்கங்களை எனக்கு நினைவுபடுத்துகிறது. மாலை அணிந்த பிறகு என்னுடைய ஆசைகளை அடக்கி தான் என்றும் தன்னுடையது என்றும் சிந்திக்காமல் இருக்கிறேன். யாரையும் பெயர் சொல்லி அழைப்பது கிடையாது. சுவாமி என்றும் ஐயப்பா என்று மட்டுமே அழைக்கிறேன். எந்த கோவிலுக்கு சென்றாலும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்றே வணங்குகிறேன். ஏனென்றால் எல்லா தெய்வங்களும் ஐயப்பனின் பல்வேறு உருவங்கள் என்றே நினைக்கிறேன். உயிருள்ள உயிரற்றவை என யாவுமே ஐயப்பன் என்றே எண்ணுகிறேன். எனக்கு கிடைக்கும் உணவுகள் அனைத்தும் பிக்ஷை என்றே நினைக்கிறேன். பொதி சுமக்கும் கழுதையை கூட கழுதை சாமி என்றே அழைக்கிறேன். ஏன் மனித மலத்தை கூட பூசாமி என்றே அழைக்கிறேன். என்னுடைய மனித உணர்வுகளும் எண்ணங்களும் இருட்டிலிருந்து வெளிவந்து வெளிச்சத்தில் பயணிப்பதாக உணர்கிறேன். ஜாதி மத பேதங்கள் பார்க்க தோன்றவே இல்லை. அவ்வளவு ஏன், என்னுடைய வாழ்க்கை குறித்த உயர்ந்த அல்லது தாழ்ந்த எண்ணங்களும் எனக்கு இல்லை. இந்த சமூகத்தின் மத்தியில் இருந்தாலும், எல்லா உலக விஷயங்களுக்கு நடுவில் பயணித்தாலும், மலையிடுக்குகளில் வாழும் ஒரு யோகியைப் போல என்னுடைய வாழ்க்கை கவலையற்றதாகவும் ஆனந்தமாகவும் சதா அந்த ஐயப்பனின் நினைவாகவுமே இருக்கிறது. இவ்வாறு தினசரி வாழ்க்கையிலிருந்து மாறுபட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு மனதாலும் உடலாலும் வலிமையை தருகிறது. சபரிமலைக்கு எத்தனை தடவை சென்று வந்தாலும் மறுமுறை செல்வதற்காக வருடம் முழுவதும் ஆவலுடன் காத்து கொண்டே இருப்பேன். இப்படிக்கு ஐயனை என்றும் காண விழையும் ஒரு பக்தன். இதை கேட்ட ஐயப்பமார்களே, இது போன்றதொரு பக்தி அனுபவம் உங்களுக்கும் ஏற்பட்டு இருக்கிறதா என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். சுவாமியே சரணமையப்பா.